ரோட ஓட்டின மாதிரி நம்மளோட அக்கார் ஹவுசிங்ல இருந்துட்டு ஒரு சூப்பரான மகாலட்சுமி நகர்னு சொல்லிட்டு தேர்ட் ஃபேஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங்லேயே பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஒட்டின மாதிரியே பாருங்க வீடுகளுடைய வேலைகளும் ஆரம்பிச்சு அங்க ஒரு வீடுமே ரெடியாகி நின்றுட்டு இருக்கு. இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஆவடியில இருந்து பூந்தமல்லி போற ஹைவேல ஜெயச்சந்திரன் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு பின்னாடி அப்படியே தாங்க இந்த இடங்கிறது அமைஞ்சிருக்கு. நம்ம அக்கார்ட் ஹவுசிங் வந்து ஓன் ப்ராஜெக்டா எடுத்துக்கிறதுனால ஆவடி சிட்டி லிமிக்குள்ள 10,000 15,000 போட்டு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு 4,950 சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ. மெயின் ஹைவேல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம சைடு ஆன் ரோட் சைடு பஸ் ரூட் உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு டைம் வந்து பூந்தமல்லிக்கும் ஆவடிக்கும் பஸ் இருக்கு, பட்டாபிராமுக்கும் பஸ் இருக்கு உங்களுக்கு வந்து. இங்க இருந்து ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். நீங்க வந்து 10 நிமிஷத்துல வந்து பூந்தமல்லியோட மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாம். ஓகே, அண்ணா நகர்ல என்னென்னலாம் டெவலப் பண்ணிருக்கோ எல்லா மல்டி பிராண்ட் ஷோரூமும் இந்த ரோட்ல தான் இருக்குங்க. நீங்க ஸ்டார்டிங் மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி, ட்ரெண்ட்ஸ், மேக்ஸ், அது இல்லாம கிரே சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 3-4 சூப்பர் மார்க்கெட், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, கேஜி சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இப்போ ரீசெண்டா டிமார்ட் ஓபன் பண்ணாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரோட ஓட்டின மாதிரி நம்மளோட அக்கார் ஹவுசிங்ல இருந்துட்டு ஒரு சூப்பரான மகாலட்சுமி நகர்னு சொல்லிட்டு தேர்ட் ஃபேஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்குமே இங்க ஒரு 60ல இருந்து 70% வரைக்குமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஆஃபர் பிரைஸ்ல கேட்டு கொண்டு வந்திருக்கோம். ஓப்பனிங்லேயே பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஒட்டின மாதிரியே பாருங்க வீடுகளுடைய வேலைகளும் ஆரம்பிச்சு அங்க ஒரு வீடுமே ரெடியாகி நின்றுட்டு இருக்கு. இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஆவடியில இருந்து பூந்தமல்லி போற ஹைவேல ஜெயச்சந்திரன் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு பின்னாடி அப்படியே தாங்க இந்த இடங்கிறது அமைஞ்சிருக்கு. இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேஸோ 2 ஃபேஸ் இல்ல, நீங்க கொடுத்த 2 ஃபேஸுமே சக்சஸ் தொடர்ந்து தேர்ட் ஃபேஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஆஃபர் பிரைஸ் சொன்ன உடனே 60% இன்ஸ்டன்டா எப்படி 60% காலி ஆயிடுச்சுங்க. ஓப்பனிங்லேயே உங்களுக்கு எலாபரேட்டான ரோடு கொடுத்து உங்களுக்கு காம்பவுண்ட் வசதி அப்படின்னு சொல்லி இங்க ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்துட்டு 2-3 முறை வரைக்குமே வீடியோ எடுத்து போட்டிருந்திருப்போம். நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு முக்கியமான இடத்துல ஆவடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு 9,000 10,000 12,000 வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது இங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ப முடியாத ரேட்ல கொடுத்ததுனால இந்த சக்சஸ்ங்கிறது நடந்திருக்குங்க. இப்போ உள்ளார்க்க போயிட்டு என்னென்ன டீடைல்ஸ், இதோட அமெனிட்டிஸ் என்ன, இதோட டெவலப்மெண்ட் என்ன, ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்க போதோ அப்படிங்கறத ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து இன்ட்ரோ கொடுத்துருந்துருப்பேன். ப்ரோ பக்கத்துல இருக்காரு. ப்ரோ திலீப் பாபு ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 ஃபேஸ் மக்கள் கொடுத்த சப்போர்ட் தொடர்ந்து 3வது ஃபேஸ் கொண்டு வந்துட்டோம். அதுலயும் ஒரு 40-50% முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறதா இருக்கு. 50% முடிஞ்ச அப்புறமும் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது சரி, முடிக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து. சூப்பர் சூப்பர். இப்படி இன்னைக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்துட்டு ஒரு கம்மியான பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம், அதுவும் ஆவடி மாதிரியான இடத்துல கொண்டு வந்திருக்கோங்கிறது எப்படி நிறைவேற்றினீங்க? நம்ம அக்கார்ட் ஹவுசிங் வந்து ஓன் ப்ராஜெக்டா எடுத்துக்கிறதுனால ஆவடி சிட்டி லிமிக்குள்ள 10,000 15,000 போட்டு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு 4,950 சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ. சூப்பர் சூப்பர். இப்போ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சு ஃபேஸ் 3 போகும்போதும் நம்ம இதே பட்ஜெட்ல வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல 100 வீடுங்க வந்துச்சு. அப்பா, நீங்க வந்து கூட்டிட்டு போய் காமிச்சு விட வர 100 வீடுங்க இருக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. சூப்பர் சூப்பர் சூப்பர். இவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்துட்டு அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகியிருக்கிறத தெரிஞ்சனால தான் இவங்க இந்த இடத்துல ஒரு ஃபேமிலியாக இன்னைக்கு சர்வே ஆக முடியுது. ஓவரால் இப்போ தேர்ட் ஃபேஸ் வந்திருக்கோம். தேர்ட் ஃபேஸ்ல எவ்வளோ ஏக்கர் எவ்வளோ ஃபிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கு? நம்ம சைட் வந்து ஒரு 2.5 ஏக்கர்ல 72 பிளாட்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஆவடி சிட்டி லிமிட்ல இருக்கனால சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ், அது இல்லாம பேங்க் அப்ரூவ் ப்ராஜெக்ட்டும் கூட. ஓகே, இதனால வந்துட்டு நம்ம ஒரு 80% 90%ங்கிறது தாராளமா லோன் பண்ணிக்கலாம். ஆத்தரைஸ்டு பேங்க்லயே வாங்கி எல்லாமே பண்ணிக்கலாம். வந்து பேங்க் அப்ரூவ் ப்ராஜெக்ட், அதுவும் நேஷனலைஸ் பேங்க் வரைக்கும் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. நான் முக்கியமா இப்போ கேட்கறது மக்கள் வந்து பார்க்கும்போது முக்கியமான இடத்துல இவங்க வந்து லேண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பட்சத்துல நிறைய டெவலப்மெண்ட் இருக்காது, இவங்க வெறும் பூமியா தான் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் யாருக்கா இருந்தாலும் இந்த யோசனை தான் வரும். அதை பத்தி அப்படி கிளியர் பண்ணுங்க. இது வந்து டெவலப் பண்றது ஃபுல்லாவே ஆல்ரெடி டெவலப்டு ஏரியா. உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் மிட்டா இருக்கும். நம்ம சைட் வந்து பூந்தமல்லிக்கும் ஆவடிக்கும் போற ஸ்டேட் ஹைவேல பருத்திப்பட்டு செக் போஸ்ட்டுக்கு நம்ம பேக் சைட்லயே இருக்கும். உங்களுக்கு வந்து மெயின் ஹைவேல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம சைட் ஆன் ரோட் சைடு பஸ் ரூட் உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு டைம் வந்து பூந்தமல்லிக்கும் ஆவடிக்கும் பஸ் இருக்கு, பட்டாபிராமுக்கும் பஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இங்க இருந்து ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். நீங்க வந்து 10 நிமிஷத்துல வந்து பூந்தமல்லியோட மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாம். ஆன் ரோட் சைட்ல 40 ஃபீட் பிளாக் டாப் ரோட் 40 ரோடு வந்து அடுத்த ஃபேஸ் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. ஓகே ஓகே. இது என்ன ப்ரோ ஓபன்ல இருக்கு? இது வந்து அடுத்த ஃபேஸ். அது அடுத்த ஃபேஸ் மகரிஷி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கனெக்ட் பண்ற ரோடு இது வந்து. ஓகே. இது நீங்க போட்டு கனெக்ட் பண்றீங்களா இல்ல கவர்மெண்ட் கொடுக்குற ரோடு வந்து? ஓகே, பஸ் போற ரோட் 30 ஃபீட் ரோடு ப்ரோ. இது 40 ஃபீட் ரோடு கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வர ஆக்சஸை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் கொடுத்த ரோடு இது வந்து. ஓகே, நாளைக்கு இந்த இடம் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா இது வழியா பஸ் போகும். இது வழியா பஸ் போகும். உங்களுக்கு வந்து நீங்க பின்னாடி பாக்குறீங்களே அது ஃபுல்லாவே விஜிஎன். ஓ சூப்பர். அது விஜிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இப்போ அவங்க கொடுக்குற ரேட்டே வந்து ஒரு 2 BHK வந்து 19 lakhs கொடுக்குறாங்க. போர்டே இருக்கு. 90 ப்ரோ.
99. 99ஆ? அடேங்கப்பா, நான் 19 லட்சம் எனக்கு காலைல கேட்டுச்சு. 99 lakhs கொடுக்குறாங்க. அடேங்கப்பா. ஆனா நம்ம கொடுக்குற அக்கார்ட் ஹவுசிங்ல வந்து 65 lakhs தான் கொடுக்குறோம். சூப்பர். ஒரு வீடா வேணாலும் நம்மளால வாங்கிக்க முடியும், இல்ல இடமா வேணாலும் இந்த இடத்தை பொறுத்து வாங்கிக்க முடியும். அதுவும் வந்து ஃபுல்லி கஸ்டமைஸ்டு பிளானா. இடம் மட்டும் வாங்கிட்டு நீங்க என்ன பிளான சொல்றீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளானை நம்ம கட்டி கொடுக்குறோம் வந்து ஃபுல்லாவே. ஓகே, இடமா வாங்கிக்கணும்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வாங்கிக்கலாம்? இப்போ இருக்கிற பிளாட் வந்து 925 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு, அப் டு வந்து 1695 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு பிளாட். 1695 வரைக்குமே வாங்கிக்கலாம். உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மியான ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அதிகமான ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கூட வாங்கிக்கலாம். இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடியே அவங்க சொல்றது 99 லட்சத்துக்கு இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி போனீங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 99 லட்சம் சொன்னது அபார்ட்மெண்ட், ஆனா இங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீடே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் 65 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK வீடு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இடமா இருந்தாலும் வாங்கிக்கலாம், வீடா இருந்தாலும் வாங்கிக்கலாம். முன்பணம் வந்து உங்களுக்கு வந்து இடமா இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு 9 lakhs இருந்தா போதும், உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் வருது. ஓகே, வீடா வாங்குனீங்கன்னா ஒரு 15 lakhs இருந்தா போதும், பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. EMI வசதியும் இருக்கு. எல்லா பேங்க்லயும் அப்ரூவல் இருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பேங்க் லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ரூவல் இருந்தா, உங்களோட சிபில் நல்லா இருந்தா ஈஸியா ஒரு 10 daysல லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்தலாம் உங்களுக்கு வந்து. சூப்பர் பிரதர். இப்போ லேண்ட்ல போடக்கூடிய பணம் அப்ரிசியேஷன்ங்குவாங்க, நம்மளுடைய லேண்ட்ல போடக்கூடிய பணம் டபுள் அப்ரிசியேஷன்ங்கிறது நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது. ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்க போகுது? ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் விட நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே வரும். இப்போ நம்ம வந்து சைட்ல கொடுக்குற ரேட் வந்து 4950. சைட்டுக்கு ஒரு 50 மீட்டர் ஜஸ்ட் அட்ஜசன்ட் காம்பவுண்ட்லயே வந்து லான்ச் பண்ண போறாங்க 5500 சொல்லிட்டு. நிஜமா ப்ரோ? நிஜமா. இப்போ நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போறாங்க. நீங்க வரும்போது நீங்க அந்த போர்டை பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டுட்டு கூட வாங்க வந்து எவ்வளவு கொடுக்குறான்னு சொல்லிட்டு கூட. அடேங்கப்பா, இப்போ இன்ஸ்டன்ட்டா நம்ம வாங்கும்போது அப்ப லாபத்துல தான் வாங்குறோம். 5 lakhs லாபம் தான் வாங்குறீங்க நீங்க. சூப்பர் ப்ரோ. இதுதான் ப்ரோ, இந்த மாதிரி இடங்கள் தான் மக்கள் தேடிட்டு இருக்கிறது. இன்ஸ்டன்ட்டா இன்னைக்கு லாபம் வர மாதிரி இடங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபைண்ட் அவுட் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட பட்சத்துல இது வந்துட்டு பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். அது இல்லாம எல்லாருக்கும் ஆப்டா தாண்டி வந்து கனெக்டிவிட்டி தான் இங்க மெயினே உங்களுக்கு வந்து. இந்த பக்கம் நம்மளுக்கு பேக் சைடுல வந்து 4 வே ஸ்டேட் ஹைவே இருக்கு. இங்க லெஃப்ட் சைடுல வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 வே வந்து நேஷனல் ஹைவே இருக்கு. ஓகே, நமக்கு ஆப்போசிட்ல வந்து 8 வே வந்து அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. இந்த இடம்ல நீங்க சொல்ற இடத்துல இடமே வாங்க முடியாது ப்ரோ. வாங்கவே முடியாது. நம்ம கொடுக்குறோமே, அக்கார்ட் ஹவுசிங் கொடுக்குறோமே. அதுதாங்க அக்கார்ட் ஹவுசிங். சூப்பர் ப்ரோ. இப்போ நான் ஒரு ஃபேமிலியா வரேன், ஒரு ஓன் வீடு நானே கட்டிக்கிட்டு வரேன். ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஒர்க் பிளேஸ் இருந்தா தான் என்னால சர்வேங்கிறது பண்ண முடியும். இதெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறது சொல்லுங்க. நீங்க சொல்றது எல்லாமே 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கு ப்ரோ. ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பேக் சைடுல மகரிஷி வித்யா வந்து CBSE ஸ்கூல் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் ஹைவே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுதர்சனம் வித்யாசரம் இருக்கு, ஆதித்ய வித்யாசரம் இருக்கு. இங்க ஆப்போசிட்ல வேலமாலி 3 வேலமாலை இருக்கு ப்ரோ. ஓகே, அதுக்கு பக்கத்துல எவர்வின் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. ஜெயகோபால் CBSE ஸ்கூல் இருக்கு. காலேஜ்னு பாத்தீங்கன்னா SA இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. லெஃப்ட் சைடுல உங்களுக்கு சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ACS மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ரைட்ல உங்களுக்கு பனிமலர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஐயோ, இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல மகாலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாம் நீங்க பாட்டு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து சென்னையோட மொத்த டெவலப்மெண்ட்டுமே இங்கே தான் இருக்கா? மொத்த டெவலப்மெண்ட் ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே இந்த ஸ்டேட் ஹைவே மட்டும் தான் இருக்கு வந்து. நீங்க நேஷனல் ஹைவே இருக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜஸ் விட இந்த ஸ்டேட் ஹைவேல அதிகமாவே இருக்கு உங்களுக்கு. இவ்வளோ டீடைல்ஸ் சொன்னது காரணம் வந்துட்டு இது கரெக்டான ஆளுங்கள்ட்ட ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் அடுத்த லெவல்ல போகக்கூடிய ஒரு வழியா தாங்க இந்த இடம்ங்கிறது இருக்கும். நீங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸா இருக்கீங்க, என்னால ஒரு வீடுங்கிறது வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு வரப்பிரசாதம் தாங்க. அது இல்லாம கமர்ஷியலா உங்களுக்கு வந்து எக்கச்சக்க டெவலப்மெண்ட் உங்களுக்கு வந்து. ஓகே, அண்ணா நகர்ல என்னென்னலாம் டெவலப்மெண்ட் இருக்கோ எல்லா மல்டி பிராண்ட் ஷோரூமும் இந்த ரோட்ல தான் இருக்குங்க. நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? நீங்க நேஷனல் ஹைவே கூட அவ்வளவு பார்க்க மாட்டேன். இந்த ரோட்ல உங்களுக்கு எல்லா மல்டி பிராண்ட் ஷோரூமும் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸ்டார்டிங் மெக்டொனால்ட்ஸ், KFC, ட்ரெண்ட்ஸ், மேக்ஸ், அது இல்லாம கிரே சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 3-4 சூப்பர் மார்க்கெட், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, KG சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இப்போ ரீசெண்டா டிமார்ட் ஓபன் பண்ணாங்க ப்ரோ. அப்படி பார்த்தோம்னா நம்மளோட வேல்யூவே பாத்தீங்கன்னா 6000 7000 இருக்குமே ஒரு ஸ்கொயர் ஃபீட் போலயே. அதே தான் சொல்றேன் உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம அவ்வளோலாம் கொடுக்கறதே இல்லை வந்து. இப்போ வந்து ஜெயச்சந்திரே வந்துச்சு ஆல்ரெடி. ஓகே, சரவணா ஸ்டோர் வரப்போகுதுங்க இப்போ வந்து. எல்லாத்துக்கும் லேண்ட்மார்க்கா இருக்க போது நம்ம சைட்டே இருக்க போது உங்களுக்கு வந்து. இவ்வளோ கம்மியா கொடுக்கறது அக்கார்ட் ஹவுசிங் மட்டும் தான். நீங்க சரௌண்டிங்ல விசாரிச்சுட்டு கூட வாங்க. 4950 சொல்லிட்டு கொடுக்குற ரேட் வந்து அக்கார்ட் ஹவுசிங் மட்டும் தான் கொடுக்குறமே. ஸோ அதனால பயப்பட வேண்டியதே கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு நீங்க சாதாரணமா ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக இருக்கட்டும், இல்லை ஒரு பஸ் கண்டக்டராக இருக்கட்டும், இல்லை நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கேன், எனக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு ஒரு ஓனர் ஆகணுங்க. அதாவது நான் வாடகை வீட்டில் இருக்கேன், நான் ஒரு சொந்த வீட்டுக்கு மாறணும், அது ஒரு கம்மி பட்ஜெட்டில் இருக்கணும், முக்கியமான இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு முக்கியமாக இந்த ரோடெல்லாம் பாருங்க, ஹைவேவே தோத்து போயிடும் போல அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் பண்ணி 2 BHK 2 பெட்ரூம் வீடு 65 லட்சம் ரூபாய்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா 99 லட்சத்துக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 65 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க 2 பெட்ரூம் வச்ச வீடு. இடமா வாங்கிக்கிறதா இருந்தா உங்களுக்கு ஒரு 925 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு. ஓகே, இடம்க்கு முன் பணம் ஒரு 9 லட்சம் இருந்தாலே போதும். இதே இடத்துல பக்கத்துல போய் விசாரிச்சு பாருங்க. 50 லட்சம் 60 லட்சம் இடத்தோட விலை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நீங்க முன் பணமும் 9 லட்சம் கொண்டு வந்தாலே போதும். இப்போ வீடா வாங்கிக்கிறதுக்கு முன் பணம் ப்ரோ ஒரு
ஒரு 15 lakhs இருந்தால் போதும், பேலன்ஸ் வந்து எல்லா பேங்க்லையும் லோன் பண்ணி கொடுத்துலாம் உங்களுக்கு. சூப்பர். 15 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தாலே போதும். 65 லட்ச ரூபா வீட்டுக்கு நீங்கள் சொந்தக்காரர் ஆக முடியுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கான்டாக்ட் மட்டும் பண்ணால் போதும். இதோட ஃபியூச்சர் அப்ரிஷியேஷன் அபரிவிதமாக இருக்குது. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. விசிட் பண்ணுறவங்களுக்கே நிறைய ஐடியா வருது. இந்த சரௌண்டிங்கில் இவங்க சொன்ன ரேட்டுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 6000 ரூபா, 7000 ரூபா, 8000 ரூபா, 10000 ரூபான்னு போயிட்டு இருக்கு. இங்கே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 4950 மட்டும் தான். சூப்பர். கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கான்டாக்ட் மட்டும் பண்ணால் போதும். இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நன்றி. தேங்க்யூ.